அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னா, ஆர்கானிக்ன்ற டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம பரவலாக எல்லாரும் பேசிக்கிற ஒரே விஷயம் ஆர்கானிக்கா, நம்ம சாப்பிட்ற பொருள் உண்மையிலேயே ஆர்கானிக்கா, நம்ம சாப்பிட்ற அரிசி ஆர்கானிக்கா, பருப்பு ஆர்கானிக்கா, வெஜிடபிள்ஸ் ஆர்கானிக்கா அப்படின்ற அவேர்னஸ் நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு. பட் ஸ்டில் ஆனாலும் நம்ம வாங்குகிற பொருள் உண்மையிலே ஆர்கானிக்கா அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அந்த அவேர்னஸ் எல்லாருக்கிட்டேயுமே வரணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு அரிசியோ பருப்போ வாங்குகிறோன்னா இப்போ அது எல்லாத்தையுமே இப்போ செப்பரேட் பண்ணிட்டாங்க. அரிசி பருப்பு எல்லாமே ஆர்கானிக்குன்னு இருக்க பொருள் எல்லாத்தையும் தனியாக ஒரு செக்ஷனில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாக இருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் இன்னொரு செக்ஷனில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸுமே ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்னால் அதை தனியாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆர்கானிக்காக நம்ம விளைய வைக்கிற பொருளை வந்து பெரிய அளவில் பல்க் குவான்டிட்டிஸில் உற்பத்தி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு ஒரு விவசாயி ஒரு அரிசியோ பருப்போ விளைய வைக்கும்போது கண்டிப்பாக அதில் பூச்சி தாக்குதல்ன்ற ஒன்று ஏற்படும். அப்போ அதில் அவங்க பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்தா மட்டும்தான் அது அதிக அளவில் அவங்களால விளைய வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதில் நிறைய இழப்பு ஏற்படும். அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கூட அதில் வருமானது தெரியல. சில நேரங்களில் மொத்த நிலத்தையுமே கூட அந்த பூச்சி தாக்குதல் வந்து எந்த வருமானமே இல்லாத அளவுக்கு அழிச்சிரும். ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் இப்போ இந்த ஆர்கானிக்காக விளைய வைக்கிறது எப்படி விளைய வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு வந்து அதிகமான பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் தான் அதை விளைய வைக்கணும். அதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பண்ணணும். அப்படி அவங்க அது எல்லாத்தையும் பண்ணும்போது அதுக்கான விலை வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பெரும் பணக்காரர்கள் அவங்க எல்லாரும் இதை பற்றின அவேர்னஸ் அதிகமாக வந்து அவங்க அதுக்கான செலவுகள் எல்லாம் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது. நார்மல் மக்களால் அந்த செலவை அஃபோர்ட் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கான வழியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் தான் இன்னும் அந்த அவேர்னஸ் வந்தாலும் கூட வேறு வழி இல்லாமல் நம்ம கிடைக்கிற அரிசியும் பருப்பையும் சாப்பிட்டுட்டு நம்மளோட ஹெல்த்தை நம்மளால் பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வாங்குகிற எண்ணெய் பாட்டில் கூட செக் எண்ணெய்ன்ற பேரில் நம்மக்கிட்ட விற்கிறாங்க. அது உண்மையிலேயே ஆர்கானிக்கான நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஆர்கானிக்குன்றது செக்கில் கிடையாது. அந்த ரா மெட்டீரியல், அந்த எள்ளில், அந்த கடலையில், அந்த தேங்காயில் அது வந்து ஆர்கானிக்காக இருக்கணும். அதில் பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் அவங்க தெளிச்சிருக்கக்கூடாது. ப்ளஸ் அந்த எண்ணெயை பதப்படுத்தும் போது, அதாவது லாங் டைமாக இப்போ நமக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த ஏஜ் அது கொடுக்கணுன்றதுக்காக அதில் எந்த கெமிக்கலும் கலந்துருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அதில் எந்த அது வந்து கெட்டு போயிடக்கூடாது. அந்த எண்ணெயில் எண்ணெய் சிக்கு வடை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது கெமிக்கல் கலக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர செக்கு எண்ணெய்ன்றது வந்து உண்மையிலேயே ஆர்கானிக் கிடையாது. அதை எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய ஆட்ஸ் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. மக்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? செக்கு எண்ணெய்ன்றதை நம்பி வாங்குறாங்களே, வாகமர செக்கு எண்ணெய் அப்படின்னு போட்டு அந்த லேபிள் இருந்தாவே அதை நம்பி வாங்குறாங்களே அப்படின்றது. சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் யார் கூடயாவது ஷேர் பண்ணுவோம், யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். உண்மையிலேயே அந்த ரா மெட்டீரியல் வந்து பியூராக இருக்கணும். அது அந்த எள்ளு கடலை தேங்காய் எதுவாக இருந்தாலும் அது உண்மையிலேயே மருந்து தெளிக்கப்படாததா, பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்காத ஒரு பொருளாக ரா மெட்டீரியலாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கூடுமான வரையில் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்களே, இப்போ உங்களுக்கு மிளகாப்பொடி வேணுமா, உங்களுக்கு தேவையான அந்த மிளகாப்பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை எடுத்துக்கிட்டு நீங்களே பக்கத்தில் உள்ள மில்லில் அரைச்சி நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ கோதுமை மாவு வேணும்னா நம்ம அந்த கோதுமை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உள்ள மில்லில் அரைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே அதில் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் உண்மையிலேயே நல்ல ஒரு கோதுமை. அரிசியும் அப்படி தான். நாங்கள் இப்போ எங்கள் வீட்டிலலாம் விவசாய குடும்பம் தான். நாங்கள் நெல் அவிச்சு தான் யூஸ் பண்ணுவோம். நெல் அவிச்சு அந்த நெல்லை சுத்தம் பண்ணி கல்லெல்லாம் நீக்கி அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது 1 மாதம் அல்லது 2 மாதம் தான் அந்த அரிசி வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதில் வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பியும் நெல்லை வச்சு மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதில் இப்போ என்னாச்சுன்னா அதற்கான நேரமும் யாருக்கும் இல்லை, அதுக்கான வேலைக்கும் ஆட்கள் கிடைக்கிறதில்ல. அப்படின்றதுனால நாங்களுமே எங்கள் நெல்லெல்லாம் என்ன பண்ணுறோன்னா மொத்தமாக விற்றுட்டு மாதம் மாதம் அரிசி தான் விலைக்கு வாங்குகிறோம். மூட மூடியாக அரிசி தான் வாங்குகிறோம்.
அதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அவங்க அதில் கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லாமல் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஸ்டில் இது யாருக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு நீங்கள் அரிசி இல்லைனாலும் வேறு மற்ற பொருட்கள்லையாவது கூடுமான வரைக்கும் நீங்களே வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். விரலி மஞ்சள்லாம் நமக்கு வெளியிலே கிடைக்குது, நல்லாவே கிடைக்குது. விரலி மஞ்சளை வாங்கி கொஞ்சமாக கூட சில நேரங்களில் நீங்கள் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வீட்டுக்கு தேவையான ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சு அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். விரலி மஞ்சள் ரொம்ப சீக்கிரமே நமக்கு தீராது இல்லையா? அது வந்து ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட நம்ம கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டாவே அது ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த ஆப்ஷன் என்னன்றதை பாருங்கள். நம்ம வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறது வந்து முக்கியம் கிடையாது. நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கிறதும், நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நல்ல ஒரு ஹெல்த்தை நம்ம கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதில் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுறது நம்மளோட கடமை. வேறு வழியே கிடையாது. நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும். நேற்று கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். பார்த்திங்கன்னா 23 வயசு பையன், ரொம்ப சின்ன பையன். அவன் திருப்பூரில் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனுக்கு பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க அப்பா வந்து அவனுக்கு கிட்னி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த ஃபேமிலியால் அந்த மணியை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போதுமே எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாரோட ஹெல்த்துமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த பையனை பார்க்கும்போதே அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ். இது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் வருது. என்ன ஹெல்த் இஷ்யூன்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்குலாம் இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துக்குருவோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே யாருக்காவது இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவன்ற முறையில் நான் பார்க்குற சில விஷயங்கள், ஒரு விஷயம் தவறாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் போது நம்ம இதை யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பர்டிகுலராக அந்த எண்ணெய், ஏன்னா நம்ம டெய்லி யூசேஜுக்கு இருக்கிறது இந்த எண்ணெய், ஆயில் தான். அந்த ஆயிலில் உள்ள சின்ன சின்ன இஷ்யூஸை நம்ம சுட்டி காட்டுவோம். யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த எண்ணெயுமே கூட நீங்கள் செக் எண்ணெய்ன்றதை காட்டிலும் அந்த ரா மெட்டீரியல் நல்ல ரா மெட்டீரியலா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. இல்லை எள்ளு கிடைச்சாலுமே கூட எள்ளு வாங்கி நீங்களே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மெனக்கெட தான் வேணும். ஏன்னா நம்ம ஒரு மாலுக்கு போகிறோம், ஒரு ஹோல் டே அங்கே செலவு பண்ணுறோம், சினிமா போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம். அதுக்காக நம்மளோட ஏகப்பட்ட டைமை செலவு பண்ணுறோம். நம்ம ஹெல்த்துக்காக நம்ம டைம் ஒதுக்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம ஹெல்த்துக்காக டைம் ஒதுக்கியே ஆகணும். அதில் வந்து ஃபேமிலியில் உள்ள எல்லாரோட சப்போர்ட்டுமே தேவை. ஃபேமிலியாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான எதிர்கால சந்ததிகளை நம்ம உருவாக்குவோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையுமே இந்த கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.